ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 81வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். இந்த பாசுரத்திலே ராமானுஜருடைய அனுகிரகத்துக்கு நிகரான ஒரு பொருள் என்பது இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்ட்டார். நமக்கு எத்தனை பேர் நமக்கு அனுகிரகம் பண்ணாலும் சரி, அது பெருமாளின் அருளோ தாயாருடைய அருளோ எத்தனை இருந்தாலும் ராமானுஜருடைய அனுகிரகத்துக்கு மட்டும் அது நிகராகவே முடியாது. இந்த கருத்தை தான் பின்னாடி ஆர்த்தி பிரபந்தத்தில் சுவாமி மணவாள மாமுனிகளும் தெரிவித்தார். தென்னரங்கர் தமக்காமோ தேவியர்கட்காமோ சேனையர்கோன் முதலான சூரியர்கட்காமோ மன்னிய சீர் மாறன் அருள்மாறி தமக்காமோ மற்றுமுள்ள தேசிகர்கள் தங்களுக்குமாமோ என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும் எதிராசா உனக்கன்றி யான் ஒருவருக்கும் ஆகேன் என்று தெரிவித்தார் மணவாள மாமுனிகள். அதாவது ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்ட பெரிய பெருமாள் என்ன, அவருடைய ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி உள்ளிட்ட பெருமாளுடைய தேவிமார்கள் என்ன, விஸ்வக்சேனர் தொடக்கமாக கருடன் ஆதிசேஷன் உள்ளிட்ட எல்லா நித்தியசூரிகள் என்ன, அதற்கு மேல் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்கள் என்ன, இவ அத்தனை பேரும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணாலும் கூட ராமானுஜருடைய அனுகிரகத்துக்கு அது நிகராகாது. அப்படிப்பட்ட அருளே வடிவெடுத்தவர், கருணையே வடிவெடுத்தவர் ராமானுஜர். அந்த ராமானுஜரின் கருணைக்கு நிகர் என்பது உலகில் எதுவுமே இல்லை. அதை தெரிவிப்பதுதான் 81வது பாசுரம். பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோமா? சோர்வின்றி உந்தன் துணை அடி கீழ் தொண்டு பட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாழ் இணைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் இராமானுசா இனி உன் சீர் ஒன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே. சோர்வின்றி உந்தன் துணையடிக்கீழ் தொண்டுபட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாழ் இணைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் இராமானுசா இனி உன் சீர் ஒன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே. இப்போ பாசுரத்தின் பொருளை பார்த்துருவோம். திருவரங்கத்தமுதனார் சொல்றார், ராமானுஜருக்கு அடியார்கள்னு சொல்றான் இல்லையா, ராமானுஜருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள்னு சொல்றான் இல்லையா, அவளே எப்படிப்பட்டவாளா இருக்காளாம்? சோர்வின்றி உந்தன் துணையடி கீழ் தொண்டுபட்டவர். சோர்வின்றி, அவர்களுக்கு களைப்பு தளர்ச்சி அலுப்பு சோர்வே கிடையாதான். நமக்கு இருக்கே அடிக்கடி சோம்பேறித்தனம், லேசினஸ், அதுவே இல்லை. அவ பாட்டுக்கு ராமானுஜருக்கு அடுத்தடுத்து கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சோர்வின்றி உந்தன், ராமானுஜரே உங்களுடைய துணை அடிக்கீழ், துணைனா ஜோடின்னு அர்த்தம், துணை அடினா ஜோடியான திருவடிகளாம். இந்த திருவடிக்கு துணை அந்த திருவடி, அந்த திருவடிக்கு துணை இந்த திருவடி, இந்த திருவடிக்கு நிகர்னு வேற எதையுமே சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, பெருமாளுக்கு கூட பொற்றாமரை அடிங்கிறோம், பொன்னடிங்கிறோம், தாமரை திருவடிங்கிறோம். ராமானுஜர் திருவடிக்கு எதை சொல்லுவதுன்னா, எதை ஓமையாக சொன்னாலும் ஈடாகாது. துணை அடி, இந்த அடிக்கு ஈக்குவல் அது, அந்த அடிக்கு ஈக்குவல் இதுன்னு அதை மட்டும்தான் பரஸ்பரம் ஓமையாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும். 1/2 ஆஃப் ஆப்பிள் போல இன்னொரு ஹாஃப் தான் இருக்குங்கிற மாதிரி ராமானுஜருடைய ஒரு திருவடி போல் அவருடைய இன்னொரு திருவடி தான் இருக்குமே ஒழிய, நீங்க பெருமாள் திருவடியோ தாயார் திருவடியோ ஆழ்வார்கள் திருவடியோ நித்தியசூரிகள் திருவடியோ எதை கொண்டு வந்தாலும் இதுக்கு நிகராகாது. அதனால சோர்வின்றி உந்தன் துணையடிக்கீழ் தொண்டுபட்டவர், தொண்டுபட்டவர்னா தொண்டிலே ஈடுபட்டவர், கைங்கரியத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள்னு அர்த்தம். அப்படி தொண்டில் ஈடுபட்டவர்லாம் யாருன்னு பார்த்தா ஒத்தொத்தரும் நித்தியசூரிகளின் அம்சமாக தோன்றியவர்களாம். இப்ப ராமானுஜருடைய சிஷ்யர்கள்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா கூரத்தாழ்வான் முன்னாடி நிற்கிறார். இந்த கூரத்தாழ்வான் யாருன்னா பெருமாளுடைய அம்சமாக தோன்றியவர். கூரத்தாழ்வான் சாட்சாத் எம்பெருமானுடைய அம்சம். ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே, எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கார். சொல்றவர் யாருன்னா அவரே பெருமாளுடைய அம்சம். சரி, ராமானுஜருக்கு அடுத்த சிஷ்யர் யார் என்று பார்த்தால் முதலியாண்டான். அவர் பெருமாளுடைய பாஞ்சஜன்யம் சங்கின் அம்சம்ங்கிறார். அடுத்த சிஷ்யர் யாருன்னு பார்த்தா நடாதூர் ஆழ்வான், அவர் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அடுத்த சிஷ்யர் யாருன்னு பார்த்தா பிள்ளை உறங்காவில்லிதாசர், அவர் பெருமாளுடைய நந்தகம்ங்கிற வாளின் அம்சம். இப்படி கூட இருக்கிறவாளெல்லாம் பார்த்தா நித்தியசூரிகள் பெருமாள் இவாள்லாம் இறங்கி வந்து நாங்க ராமானுஜதாசர்கள்னு சொல்றா. போராத்துக்கு
திருவேங்கடமுடையான் இருக்காரே, அவர் ராமானுஜரையே தூக்கி ஆச்சாரிய பீட்டத்தில் அமர்த்தி, அடியேன் உங்களுக்கு சிஷ்யன், நீங்கள் வேதார்த்த சங்கிரகம்னு வேதங்களின் பொருளை உபதேசம் செய்யுங்கள், அடியேன் சிஷ்யனா கேட்டுக்கிறேன்னு பெருமாள் ராமானுஜருக்கு சிஷ்யராறார். அவ்வாறே திருக்குறுங்குடியில உள்ள பெருமாள் வடிவழகிய நம்பி, அவர் பார்த்தா நான் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ராமானுஜருக்கு சிஷ்யர்னு சொல்லி ராமானுஜர்கிட்ட உபதேசம் பெறுகிறார். அப்போ சோர்வின்றி உந்தன் துணையடி கீழ் தொண்டுபட்டவர், ராமானுஜர் திருவடிகள்ல தொண்டில் ஈடுபட்டவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா ஒண்ணு பெருமாளே இறங்கி வந்துடுறார், இல்ல நித்தி சூரிகள் யாராவது அம்சமாக வந்து இவருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களே நித்திய சூரிகள்னா அப்ப அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். ஆனா அவ்வளவு பெரிய ராமானுஜர் என்ன பண்ணாராம், தொண்டுபட்டவர் பால், பால்னா அவர்களோடு சேர்த்து, அவர்கள் மத்தியிலேன்னு அர்த்தம். சோர்வே இல்லாமல் உங்களுடைய துணையான அந்த திருவடிக்கு கீழே தொண்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மகான்கள் பால், அவர்களுக்கு மத்தியில் சார்வின்றி நின்ற எனக்கு அடியேனையும் சேர்த்து கொண்டீர்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம். அடியேன் எப்படிப்பட்டவன், சார்வின்றி நின்ற எனக்கு, அவர்களோடு பொருத்தமே இல்லாதவனாக, அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ வரிசை பட்டியலிடும்போது பார்த்தா கூரத்தாழ்வான், எம்பார், முதலியாண்டான், நடாதுராழ்வான், பிள்ளை உறங்கா வில்லிதாசர், வரிசை சொல்லிண்டே இருக்கார். திருவரங்கத்த முதனார்னு அடியனையும் சேர்த்துக்கிறார். அவர் தன்னை பணிவோடு சொல்லிக் கொள்கிறார். சார்வின்றி, இந்த இடத்துல சார்வுன்னா பொருத்தம்னு அர்த்தம். சார்வின்றினா பொருத்தமே இல்லாமல், அவர்கள் எங்கே அடியன் எங்கே, அப்படிப்பட்ட உயர்ந்த அடியார்களோடு சேர்த்து நீயும் ராமானுஜதாசன் வா. இதை நாம ஒத்தத்தோடு நினைச்சு பார்க்கணும். அடியேன் ராமானுஜதாசன் சொல்லக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய மகான்கள்லாம் ஆசைப்பட்டு பெற்றார்கள். பெருமாளே அடியன் ராமானுஜதாசன் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம வாயிலையும் வர வச்சாரே. சார்வின்றி, அவர்களோடு பொருத்தமே இல்லாமல் நின்ற, இப்படி தாழ்ந்து நிற்கக்கூடிய எனக்கும் கூட அவருக்கு தொண்டன் என்று அந்த கோஷ்டியில் சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விட்டாரே ராமானுசர். ஏன் கொடுத்தார்னா, ஒரு தாயானவள் குழந்தைகளுக்குள்ள எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டாளாம். ஒரு தாய், அவளுக்கு 3 குழந்தைகள் இருக்கா. முதல் குழந்தை கலெக்டர் வேலை கூட பார்க்கலாம், 2வது குழந்தை குமாஸ்தாவா வேலை பார்க்கலாம், 3வது குழந்தை வேலையே இல்லாம கூட இருக்கலாம். தாயை பொறுத்த வரைக்கும் 3 பேர்ட்டையும் அவ காட்டக்கூடிய பாசம்ங்கிறது மாறாது. வேலை இல்லாத குழந்தை வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்கிறது வேற விஷயம். குமாஸ்தாவா இருப்பவன் ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைப்பாங்கிறது வேற விஷயம். ஆனா அதுக்காக தாய் காட்டக்கூடிய அன்புல மாறுபாடு இருக்காது இல்லையா. அப்போ நித்திய சூரிகள் அடியன் ராமானுஜதாசன் சொல்லும் போது அவளுக்கு ராமானுஜர் எத்தகைய அனுகிரகம் பண்றாரோ, தொண்டுபட்டவர் பால், அவர்களுக்கு மத்தியில் சார்வின்றி நின்ற எனக்கு, அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, பொருத்தமே கிடையாது. அவர்கள்லாம் மலை போல, அடியன் ஏதோ கூழாங்கல் போல, அப்படி நின்ற பொருத்தமில்லாமல் நிற்கக்கூடிய எனக்கும் கூட சேர்த்து வச்சு வாப்பா, நீயும் என்னுடைய தொண்டன் தான் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகத்தை எப்படி பண்ணாரா, இதுக்கு அழகான உதாரணம் வியாக்கியானத்துல பிள்ளைலோகம் ஜீயர் காட்டுகிறார். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, அவன் அம்மா என்ன பண்ணாலாம், ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட அழிச்சுட்டு போய் இவனுக்கு என்ன நோய் என்பதை முதலில் ஆராய சொல்லி, அந்த மருத்துவர் மூலம் நல்ல மாத்திரையா, அதுவும் கசப்பு மாத்திரையா இல்லாமல் இனிக்கக்கூடிய மாத்திரையா, சைடு எஃபெக்டே இல்லாத மாத்திரையா பார்த்து வாங்கி கொடுத்து அதன் மூலம் இந்த குழந்தையின் நோயை அந்த தாய் குணப்படுத்தினாலாம். அதுபோல இப்ப ராமானுஜர் தான் தாய், திருவரங்கத்த முதனார், ஏன் நாம எல்லாரும் ராமானுஜருடைய குழந்தைகள். இப்ப ராமானுஜர் என்ன பண்றாராம், நம்ம எல்லாம் நல்ல டாக்டர்கிட்ட அழிச்சுன்னு போறாராம். ஏன்னா நாமெல்லாம் உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா, உலகியல் வாழ்க்கை என்னும் நோயால் நாம் வாடிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா. அதனால இப்ப நம்மள எல்லாரையும் அழிச்சுன்னு போறாராம். எங்க அழிச்சுன்னு போனார், அந்த தாயாகிய ராமானுஜர் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன்ட்டு அழிச்சுன்னு போறார். சோர்வின்றி உந்தன் துணையடி கீழ் தொண்டுபட்டவர் பால், சார்வின்றி நின்ற எனக்கு, அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத போல நின்ற அடியேனையும் ஒரு தாய் குழந்தையை அங்கீகரிப்பது போல் அங்கீகரித்து சார்வி நின்ற எனக்கு அரங்கன், திருவரங்கன், ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்காரே பெருமாள், அவர்தான் மருத்துவன். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன், பிறவி பிணியா அவனாலதான் போக்க முடியும். அவரை நோக்கி அழைத்து சென்றாராம். அவர்கிட்ட போனா அந்த பெருமாள் நம்மள நன்னா ஆராய்ந்து பார்த்தாராம். இவனுக்கு என்ன நோய் எல்லாம் பார்த்துட்டு ராமானுஜர்கிட்ட சொன்னாராம், அம்மா உங்க குழந்தைக்கு என்ன நோய்னா பிறவி பிணி, சம்சாரம் என்பதுதான் நோய். நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கான், அந்த பாபங்கள் தான் இவனை போட்டு இந்த பிறவி பிணியில அழுத்தி வாட்டின் இருக்கு. இந்த தாயாகிய ராமானுஜர் நமக்காக அந்த மருத்துவர்கிட்ட சொல்றாளாம், என் குழந்தை இதுக்கு மேல கஷ்டப்பட்டா என்னால பாத்துக்க முடியாது, அவன் கஷ்டமெல்லாம் தீரணும், அதுக்கு ஒரு நல்ல மருந்தா சொல்லுங்கன்னாலும். அப்போ அந்த ஸ்ரீரங்கநாதன் நல்ல மருந்தை காட்டினானாம். எதுன்னா, அரங்கன் செய்ய தாளினைகள், செய்யன்னா சிவந்தன்னு அர்த்தம், தாழ்னா திருவடின்னு அர்த்தம்.
தாழ் இணைகள்னா ஜோடியான திருவடி, செய்ய தாழ் இணைகள்னா சிவந்து அழகாக இருக்கக்கூடிய தாமரை போல் இருக்கக்கூடிய இணையான அந்த ரங்கநாதனுடைய திருவடிகள். இந்த திருவடிகள் தான் மருந்து. இந்த திருவடி என்னும் மருந்து இவனுடைய பாபங்களை போக்கிடும், பிறவி பிணியை குணப்படுத்திடும். எப்படி ஒரு கிருமி நோய் உண்டாக்குமோ, நம் பாபங்களாகிய கிருமிகள் உடம்புல உட்காந்துண்டு சம்சாரம் பிறவி பிணிங்கிற நோயை உண்டாக்கி இருக்கு. அப்ப அந்த கிருமியை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்காகவும் வருது, நோயை தீர்க்கக்கூடிய சிறந்த மருந்தாகவும் இருக்கக்கூடியது திருவடிகள். அதனால அம்மா கிட்ட டாக்டர் இந்த மருந்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கோன்னு காட்டி கொடுப்பது போல அரங்கன்கிற டாக்டர் காட்டுறாராம். எப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் வலது திருக்கரத்தை தலைக்கு அணையாக வைத்து பள்ளி கொண்டிருக்கிறார், இடது திருக்கரத்தை திருவடி நோக்கி நீட்டின் இருக்கார். காட்டுறாராம் இடது கையால, போ போ என் திருவடியை பிடிச்சுக்கோ, திருவடியை பிடிச்சுக்கோ. அரங்கன் அரங்கன்கிற மருத்துவன் செய்ய தாழிணைகள் தனது சிவந்த 2 திருவடிகள் இருக்கே இதுதான் மருந்துன்னு காட்டி கொடுத்தான். ராமானுஜர் என்ன பண்ணார்னா, ஒரு அம்மா மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்தை வாங்கி குழந்தைக்கு ஊட்டுவது போல அரங்கன் செய்ய தாழிணைகள் ரங்கநாதனுடைய திருவடிகள் என்ற மருந்தை எடுத்து பேர்வின்றி இன்று பெருத்தும் இராமானுசா. பேர்வின்றினா விட்டு பிரியாமல்னு அர்த்தம். பொதுவா மற்ற அன்னையர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், மருந்து கொடுத்துட்டு வியாதி சரியா போச்சுன்னு விட்டுடுவாளாம். ஆனா இந்த அம்மாவும் அப்படி இல்லை, இந்த மருந்தும் அப்படி இல்லை. பேர்வின்றி, பேர்வுனா பிரிதல்னு அர்த்தம். பேர்வின்றினா பிரிவே இல்லாமல் இடைவிடாது எப்போதும் இந்த மருந்தை வச்சுக்கோன்னு சொல்லி, பேர்வின்றி இன்று இன்று தொடக்கமாக இடைவிடாது இந்த திருவடிகள்ங்கிற மருந்தை உன் தலைக்கு மேலேயே வச்சுக்கோன்னு அரங்கனுடைய திருவடிகளை நிரந்தரமாக தூக்கி அடியன் தலைக்கு மேலேயே வைத்து விட்டார் ராமானுஜர். மருந்து அப்படி நிரந்தரமா சாப்பிடலாமான்னா அது சைடு எஃபெக்ட் உண்டாக்கக்கூடிய மருந்து. லௌகிக்க மருந்துன்னா வியாதி தீர்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு நிறுத்திடணும். ஆனா பெருமாள் திருவடி எப்படின்னா, பிறவி பிணி தீரும் வரை மருந்தாகவும் இருக்கும், பிறவி பிணி தீர்ந்ததுக்கு அப்புறம் அமுதமாகவும் இருந்து ஆனந்தமும் கொடுக்கும். மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆகையினால ராமானுஜர் என்ன பண்ணிட்டார், இந்த மருந்தை கெட்டியா பிடிச்சுக்கோ, இதுவே உனக்கு அமுதமாகவும் இருக்கும்னு சொல்லி அரங்கன் செய்ய தாழிணைகள் பேர்வின்றி பிரிவே இல்லாமல் என்னுடைய தலையை பெருமாளுடைய திருவடிகள் அலங்கரிக்கும்படி இன்று இதோ இப்போது பெருத்தும் இராமானுசா. பெருத்தும்னா பெற வைக்கக்கூடிய, அதாவது தருகிறார்னு அர்த்தம். பெருத்தும் இராமானுசார்னா பெருமாள் திருவடிகளை பெற்றுத்தரக்கூடிய ராமானுசான்னு அர்த்தம். பெருமாள் தன் திருவடிகளை காட்டிப்பார், நீ வந்து பிடிச்சுக்கோன்னு விட்டுடுவார். ராமானுஜர் என்ன பண்ணுவாராம், பெருத்தும் அப்படின்னா நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார்னு அர்த்தம். இப்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதாவது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவார், மருந்து அவரே கொடுக்க மாட்டார். ஆனா ராமானுஜர் என்ன பண்ணுவார்னா, தாய் இல்லையா, அதனாலதான் இது எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. டாக்டர் வந்து மருந்தை ஊட்டி விட மாட்டார், இதான் பிரிஸ்கிரிப்ஷன், மகனே உன் சமத்து நீ போய் வாங்கி சாப்பிட்டுக்கோன்றுவார். தாய் என்ன பண்ணுவா, அந்த மருந்து எங்க கிடைக்கும்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து குழந்தை வாயில ஊட்டி விடாம தாய் ஓய மாட்டா. அப்ப பெருமாள் என் திருவடிகள் தான் மருந்து, பார்த்துக்கோன்னு சொல்லி கையால காமிச்சு கொடுத்துடுறார். ஆனா ராமானுஜர் பேர்வின்றி இன்று பெருத்தும் நம்ம தலைமையிலேயே கொண்டு வந்து இருத்தி, இதுதான்டா உனக்கு நிரந்தரமான மருந்து, இதுதான் உனக்கு நிரந்தரமான அமுதம் என்று காட்டக்கூடிய ராமானுசா. இப்படிப்பட்ட கருணை கொண்ட ராமானுசரே. இப்ப வேறுபாடு புரியுறதா? அதனாலதான் சொல்றேன், இனி உன் சீரொன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே. இனி இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட அனுகிரகம் நீங்கள் பண்ணிய பின் உங்களுடைய சீரொன்றிய கருணைக்கு, சீர்னா சிறந்தன்னு அர்த்தம், சீர் ஒன்றியன்னா சிறப்பு பொருந்திய கருணைக்கு, ராமானுஜருடைய கருணை இருக்க, பெருமாள்கிட்ட கூட்டுன்னு போய் நிறுத்தி இவர் அனுகிரகம் இன்னதுங்கிறத காட்டி அதை பெற்று கொடுத்து இத்தனையும் பண்ணாரே, இந்த கருணைக்கு இல்லை மாறு, அதாவது மாறு இல்லை. மாறுனா உவமைன்னு அர்த்தம், நிகரான பொருள்னு அர்த்தம். மாறு இல்லைன்னா இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. தெரிவுரிலேன்னார். தெரிவுறுதல்னா சிந்தித்தல்னு அர்த்தம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பெருமாள் நமக்கு என்ன பண்றார், நாம எல்லாம் ஞானம் பெற்று அவர்கிட்ட சரணாகதி பண்ணி நமக்கும் ஓரளவு யோகியத்தை இருக்கு, பெருசா பாப்பமெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஓரளவு நல்வழியில வாழறான், சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறான்னா அப்ப அனுகிரகம் பண்ணுவார் பெருமாள். தாயார் ஒருபடி மேல, தாயார் என்ன பண்றா, தப்பே பண்ணாலும் நம்ம குழந்தை தானே, இதோ பாருங்க இவ்வளவு தூரம் தெரிஞ்சு சரணாகதி பண்றதுன்னு வந்துட்டான், அவன்கிட்ட இருக்க நல்லதை பாருங்க, கெட்டதையே பார்த்து அவனை நிராகரிக்கணும்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லி, ஒருவேளை ஏதாவது தோஷங்கள் நன்மை ரெண்டும் கலந்து இருந்தா தோஷங்களை பெருமாள் கண்டுகாதபடி நல்லதை மட்டும் எடுத்து அருள் புரியும்படி தாயார் நமக்காக வாதிடுவாள். இது தாயாருடைய கருணை. நம்மாழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்கள் என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது இவனை திருத்தி பகவான் திருவடியில சேர்க்கணும்னு உபதேசங்கள் பண்ணுவா, பாசுரங்கள் பாடுவார்கள். ஆனா ராமானுஜருடைய கருணை என்னன்னா,
இதுக்கெல்லாம் நாம திருந்த மாட்டோம்னு நன்னா தெரியும். அவர் நேரா நம்மளை கொண்டு போய் பெருமாள்கிட்ட நிறுத்துவார். பெருமாள் திருவடியை தூக்கி நம்ம தலைமையில வச்சுடுவார். இவ்வளவுதாண்டா உனக்கு வைத்தியம்னு ட்ரீட்மெண்ட்டை பண்ணி முடிச்சிருவாராம். அப்போ மற்ற பெருமாளோ தாயாரோ ஓரளவு நல்லதோட போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ பார்த்துப்பா. இல்ல ரொம்ப தோஷத்தோட இருக்கோம்னா ஆழ்வார்கள் திருத்தி நல்லவனா மாத்தணும்னு நினைப்பா. ராமானுஜர் தான் இவனை நல்லவனா மாத்துறது கஷ்டம், நேரா பெருமாள் திருவடியை வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரீட்மெண்ட்ல இவன் திருந்திடுவான். அப்போ மத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒத்து வராதுன்னு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவது கருணையோடு யார் பண்றான்னா ராமானுஜர் தான் பண்ணுகிறார். அவன் திருவடியை பிடிச்சுட்டா, ராமானுஜர் மூலம் பகவான் திருவடியை பற்றி விட்டால் அப்புறம் திருந்தி நல்லவனா வாழ்வதெல்லாம் அப்புறம். உபதேசங்கள் அப்புறம் தான் மனசுல ஏறுறது, ஆழ்வார் பாசுரங்கள் அப்புறம் தான் புரியுறது, தாயார் பெருமாளை பத்தி அப்புறம் தான் புரியுறது. முதல்ல நமக்கு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்கணும்னா தெரிவுரிலே சிந்தித்து பாருங்கள், ராமானுஜரை போல வேற யாரும் அனுகிரகம் பண்ண முடியாது. ஆகையினால்தான் இவருடைய அருளுக்கு நிகர் உலகில் இல்லை என்று இந்த பாட்டில் தெரிவிக்கிறார். அப்ப பாட்டினுடைய மொத்த கருத்தை ஒரு கதை சொல்லி சொல்லணும்னா, ஒரு குழந்தை, ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தைகள்னு வச்சுக்கோங்க. 3 குழந்தைகள்ல 2 குழந்தைகள் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கா, 3வது குழந்தை ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கு. ஆனாலும் அந்த அம்மா எந்த வேறுபாடும் பார்க்காமல் 3 பேருக்கும் ஒரே அன்பை காட்டுறா. இந்த 3வது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, முதல் 2 குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா கூட சரி அதுவே சமத்து பார்த்துக்கும்னு விட்டுடுவா அம்மா. இது 3வது குழந்தை அசடு, நாமளே தான் பார்த்துக்கணும். அம்மாவே டாக்டர் அழைச்சின்னு போனா, போய் என்ன மருந்து என்னங்கிறத கேட்டு வாங்கிண்டா, அந்த மருந்து அம்மாவே ஊட்டி விட்டா, வியாதியும் தீரும்படியாக பண்ணிட்டா. இத்தனையும் தாய் பண்ணுவது போல ராமானுஜர் தான் அந்த அன்னை. அந்த முதல் 2 சமத்து குழந்தைகள் போல பெரிய பெரிய மகான்கள்லாம் அவருக்கு தாசர்களாக இருக்கிறார்கள். 3வது அசடு குழந்தை போல ராமானுஜதாசன்னு சொல்லிட்டு அடியேனும் இருக்கிறேன். ஆனா ராமானுஜர் எல்லார்ட்டையும் ஒரே அன்பை காட்டினார். நம்ம கிட்ட இன்னும் விசேஷமாக கூட அபிமானத்தை காட்டினார். பிறவி பிணியில கஷ்டப்படுறத பார்த்தார். ரங்கநாதன்கிற டாக்டர்கிட்ட அழிச்சுன்னு போனார். அவர் தன் திருவடிங்கிற மருந்தை கொடுத்தார். அதை தூக்கி நம்ம தலையிலேயே நிரந்தரமா வச்சார் ராமானுஜர். இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காரே, இவர் கருணைக்கு நிகர் உலகில் உண்டா? அதனால சோர்வே இல்லாமல் உங்கள் திருவடிக்கு கீழே தொண்டு செய்யக்கூடிய மகான்கள், அவர்கள் மத்தியில் அடியேனையும் சேர்த்து கொண்டு அத்தோடு அடியனை நேரா ரங்கநாதன் திருவடிகள்ல சேர்த்து அவன் திருவடிகள் இடைவிடாது என் தலையை அலங்கரிக்கும்படியாக பெற்றுத்தந்த ராமானுஜரே, சிந்தித்து பார்த்தால் உங்கள் கருணைக்கு நிகர் உலகத்தில் இல்லை. சோர்வின்றி உந்தன் துணையடிக்கீழ் தொண்டுபட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாழினைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் இராமானுசா, இனி உன் சீரொன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே என்பது பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Though I am unfit to be amidst the great servants of your lotus feet, O Ramanuja, you connected me with the lotus feet of Lord Ranganatha permanently. There is nothing equal to your compassion in this world, if we think of it என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். எப்படியெல்லாம் ஞானம் இல்லாமல் அடியன் இருந்தேன், ஆனா ஒரு நொடியில் ராமானுஜர் எப்படி மாற்றிவிட்டார். இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்று அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார் திருவரங்க தமுதனார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம்.